கேட்டால், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், மகான்கள்லாம் மரணித்துட்டாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, கிடையாது, மகான்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான பிரத்யேகமான அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உள்ள ஒரு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு வாதிடக்கூடியவர்கள் முக்கியமாக ஒரு சம்பவத்தை எடுத்து வைப்பாங்க. அது குர்ஆனில் உள்ளது தான். அதை மேலோட்டமாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் இருக்கும். அது என்ன சம்பவம்? மூசா நபி அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் தொடர்பான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் கஹ்ஃப் 18வது சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 18ல் 65லேருந்து வரும், 65வது வசனத்தில் இருந்து 83 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீண்ட ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இந்த சம்பவம் என்னன்னு முதல்ல விளங்கிக்கிறேன். சம்பவம் என்னன்னு கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பவத்தை விளங்கினா தான் அவங்க ஆர்கியூமெண்ட் என்னன்னு விளங்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு ஒரு நாள் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க உம்மத்துக்கு பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பயான் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எப்படி பயான் பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஹத்தா இதா ஃபாவத்தில் ஒயூன் ஒரு அக்கத்தில் குழுப்பு, உள்ளங்கள் எல்லாம் அப்படி இலகி போய் கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டு அளவுக்கு பயான் பண்ணுறாங்க. மூசா நபி பயான் எப்படி இருக்குன்னு கேட்டால், இருக்கிற மக்கள்லாம் கண்ணீரிட்டு அழுகுறாங்க. மறுமையை பற்றி இந்த மாதிரி செய்திகளை பற்றி அவங்க சொல்லி பயான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் ரொம்ப ஈர்த்து போய், என்ன இந்த மாதிரி ஒரு அருமையான அறிவுரையாக இருக்குது, கேட்கும் போதே கண்ணீர் கொட்டுகிறது, உள்ளங்கள்லாம் அப்படி நடுக்கம் ஏற்படுகிறது, என்ன அழகான ஒரு பயான் நினச்சிக்கிட்டு ஒருத்தர் என்ன செய்கிறார் கேட்குறாரு, ஹல் ஃபில் அர்லி அஹதுன் ஆலமு மின்க, மூசா நபி அவர்களே, இந்த பூமியில் உங்களை விட தெரிஞ்சால் யாராச்சும் இருக்காங்களா? என்ன இவ்வளவு நாலேஜ், இவ்வளோ விஷயத்தை பேசுறீங்கள, உங்களுக்கு மேலே ஒரு பெரிய அறிவாளி உண்டுமா அப்படின்னு ஒரு ஆள் செய்கிறாரு. அதுலேருந்து மற்றவங்கெல்லாம் அதுலேருந்து பாடம் வேறு மாதிரி படுறாங்க. இவர் என்ன செய்கிறார், மூசா நபியுடைய திறமையை மட்டும் பார்க்குறாரு. இவர் அதில் அல்லாஹ் பற்றி சொல்கிறாரு, மறுமையை பற்றி சொல்கிறாரு, மற்றவங்களாம் சும்மா இருக்கிறாங்க. ஒரு ஆள் எந்திரிச்சு என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஹல் ஃபில் அர்லி அஹதுன் ஆலம் மின்க, இந்த பூமியில் உங்களை விட அறிவாளி யாராவது உண்டா? மூசா நபி என்ன பண்ணுறாங்க, அது எனக்கு என்னப்பா தெரியும், அல்லாஹ்வுக்குள்ளப்பா தெரியும்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்க, லா கிடையாது, என்னை விட அறிவாளி கிடையாதுட்டாங்க. அந்த ஆள் கேட்ட கேள்வி தப்பு, மண்டல் அடிச்சு என்ன செய்யணும், உட்கார வச்சிருக்கேன். மூசா நபி என்ன பண்ணுறாங்க, காலலா கிடையாது, நமக்கு மேலே அறிவாளி யாரும் கிடையாது அப்படின்றவுடனே இப்போ அத்தபா அலைஹி, அல்லாஹ் அவரை தண்டிக்கிறான். எதனால தண்டிக்கிறான்னா, இது பற்றிய ஞானம் அல்லாஹ்வுக்குத்தான் என்ற ஒரு சொல்லலை இல்லையா. இதை பற்றி கேட்குறான்னா, உங்களோட அறிவாளி யாரும், உண்மையில் அவரோட அறிவாளி இல்லை தான், ஏன்னா அவர் அல்லாஹ்வுடைய தூதர். வேறு அந்த காலத்தில் ஒரு பெரிய அறிவாளி இல்லை, நபிமார்கள் அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது அல்லாஹ் அறிவித்து கொடுத்துருப்பான். இருந்தாலும் இந்த வார்த்தையை அவர் சொல்லக்கூடாது. என்ன செஞ்சுருக்கானே, இது எனக்கு என்னப்பா தெரியும், எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே அறிவாளி இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், அல்லாஹ்வுக்குள்ள தெரியும். ஏதாவது ஒரு மூலையில் ஓரஞ்சாரத்தில் அல்ல யாராவது வச்சுருந்தாலும் வச்சுருப்பான், எனக்கு என்ன தெரியும்னு ஒரு சொல்லி இருக்கணும். இப்படி சொல்லாதனால அல்ல நினைஞ்சிட்டான்னு கேட்டால் அவரை தண்டித்தான். இது புகாரியில் 4726வது ஹதீஸில் இருக்கிறது. எப்படி தண்டிக்கிறான், மூசாவே நீ உனக்கு மேலே அறிவாளி இல்லைன்னு சொல்லிவிட்ட, ஆனால் இருக்கிறார், உனக்கு மேலே அறிவாளி இல்லைன்னு சொன்னீங்கள, உனக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக வேண்டி நீ ஒரு இடத்துக்கு நீ பயணமாக என்ன செய்யணும், போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியில் ஒருத்தரை பார்ப்பேன், அவர் உனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சவராக இருப்பார், கிளம்புன்னு எல்லாம் அணைஞ்சிட்டான், அவருக்கு உத்தரவு போட்டுடுறான். உத்தரவு போட்டு என்ன போடுறான்னு கேட்டால், நீங்கள் ஒரு மீனை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யுங்க, பிரயாணம் பண்ணி போங்க, எந்த இடத்துல மீன் துள்ளி குதிச்சு பாஞ்சிருச்சோ அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறார். எந்த இடத்துல, கடல் ஓரமாக நீங்கள் போய்கிட்டே இருக்கணும், கடலோரமாக போய்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பிடித்து வைத்திருக்கிற அந்த மீன் துள்ளி குதிச்சு என்ன செய்யும், கடலில் பாயும், பாஞ்சிச்சுன்னா அதான் பாயிண்ட். அடையாளம் காணுவதற்கு அல்லாஹ் தேர்வுலாம் சொல்லாமல் எப்படி சொல்கிறான், இதை ஒரு அடையாளமாக சொல்கிறான். நீ மீனை பிடிச்சி நீ போகணுன்ற ஒரு தோழரை, ஒரு சீடரை கூட்டிகிட்டு என்ன செய்கிறாங்க, மூசா நபி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்துக்கிட்டே இருந்தால் என்னவாகுதுன்னு கேட்டால், அந்த மீன் பாஞ்சிருச்சு, ஆனால் அதை ஊழியருக்கு தெரியும், இவர் சொல்ல மறந்துடுறாரு, போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பாட்டுக்கு என்னப்பா நம்மளும் இவ்வளோ சுற்றுன்னு சுற்றி விட்டோம், இன்னும் அந்த இதை காணும், ஆஹா நான் மறந்துட்டானே, அது அங்கேயே பாஞ்சிருச்சு மீன். அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் குர்ஆனில் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்குது, குர்ஆனில் உள்ளதில் ஷார்ட்டாக சொல்கிறவங்களுக்கு இந்த 65லேருந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வாதம் என்ன வைக்கிறான்னு சம்பவத்தை சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ திரும்பி ஒருக்கா வந்தால் கடைசியில் அங்கே அவர் இருக்கிறார். யார் இருக்கா, அல்லாஹ் யாரை போய் பார்க்க சொன்னானோ அவர் இருக்கிறார். அவரோட போகும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி உன்னை பார்க்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், உன்னோட நான் வரணும் அப்படின்ன உடனே, நம்மளோடலாம் உனக்கு வரையலாதுப்பா, உனக்கு பொறுமை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார்.
இல்லை நான் பொறுமையாக இருப்பேன். அவரோட போனவுடனே 3 சம்பவம் நடக்குது. இந்த 3 பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நல்லடியார்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆற்றல் இருப்பதாக நீங்கள் என்ன செய்யலாம் நினைக்கலாம். 3 சம்பவங்கள். எப்படி 3 சம்பவம் வருது? ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டால், ஒரு கப்பலில் ஏறுறாங்க. ஒரு கப்பலில் ஏறும்போது போய்கிட்டு இருக்கும்போது இந்த மூசா நபியும் அந்த அவர் உஸ்தாத் ஹிலர் ஹதீஸில் வருது. ஹிலர் 2 பேரும் அந்த கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்களா. போயிட்டு இருக்கும்போது நல்லா இருந்த கப்பலை போட்டு ஓட்ட போடுறாரு. நல்லா இருந்த கப்பலை என்ன செய்கிறாரு, ஓட்ட போடுறாரு இந்த ஹிலர். மூசா நபி கேட்குறாங்க, ஏன்ப்பா நல்ல கப்பல் தானே, இது எதுக்கு ஓட்ட போடுற, பேசாத, பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு பேசாமல் போயிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, வெளியே ஒரு இளைஞன் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான்னா அவனை கழுத்தை பிடிச்சி திரும்பி கொள்றாரு. ஏன்பா நீ இந்த மாதிரி பாவம் செய்யாத ஒரு பையனை போய் கொண்டு உனக்கு என்ன செஞ்சான், அவன் பாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறான், அவனை எதுக்கு நீ போட்டு அவனை கொலை பண்ணி விட்டேன்றவுடனே பேசாமல் வா அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் போனால் ஒரு ஊருக்கு போகிறாங்க, சாப்பாடு கேட்குறாங்க, யாருமே சாப்பாடு கொடுக்கல. சாப்பாடு கொடுக்கலன்னா அந்த ஊரில் உள்ள ஒரு செவரு 1000 விதமாக இருந்தது. உடனே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அதை நிப்பாட்டி வைக்க போகிறாரு. மூசா வைக்கிறான், சோறு கூட தரமாட்டேன்ட்டாங்க, இந்த ஊருக்கு அடங்கி நீ ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படி இந்த 3 சம்பவம் நடக்குதா, 3க்கு விடையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த 3 நடந்த பிறகு சொல்கிறாரு, இனிமேல் நீ நம்மளோட ஒத்து வர மாட்ட, 3க்குரிய காரணத்தை நான் சொல்கிறேன், 3 ஏன் செஞ்சேன்னு காரணத்தை சொல்கிறேன். என்ன செய்கிறாரு, பின்னாடி காரணத்தை சொல்லிட்டு போண்டு எல்லாம் வந்து இதுக்காக ஒரு அவருக்கு பாடம் கற்பிக்கத்தானே அனுப்புனா, எல்லாம் வந்து உனக்கு மேலே தெரிஞ்ச ஆளுங்க இருக்குன்னு காட்டுறதுக்கு செஞ்ச ஒரு வேலை. அப்போ அவர் என்ன விட சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பலுக்கு போய்கிட்டு இருந்ததுக்கு பக்கத்தில் ஒரு நாடு வருது. அந்த ஊருக்குள்ளே போச்சுன்னா நல்ல கப்பலாம் அவன் எடுத்துக்கிறோம். அங்கே ஒரு ராஜா இருக்கிறான், அவன் நல்ல கப்பலெல்லாம் என்ன செய்வான், எடுத்துக்கிடுவான். டேமேஜ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் எடுக்க மாட்டான். சின்னதாக அந்த கப்பலை டேமேஜ் பண்ணி விட்டோம்னா இந்த ஓட்ட கப்பலாம் தள்ளிட்டு போடான்ருவான். அப்போ அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அதுக்கு தான் நல்லா இருந்த கப்பலை நினைஞ்ச டேமேஜ் பண்ண அப்படிங்கிறாரு. அந்த செவரை ஏன்ப்பா நிப்பாட்டின, சோறு தர மாட்டேன்ட்டாங்க, அந்த ஊருக்கு ஏன் ஹெல்ப் பண்ண, அதில் ஒரு புதையல் இருக்குது, அந்த செவத்தை கீழே விழுந்துச்சுன்னா எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க, அது ஒருத்தருக்கு சேர வேண்டியது, அது கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுட்டோம்னா பின்னாடி என்ன செய்யும், அதை அவங்க எடுத்துக்கிடுவாங்க என்பதற்காக வேண்டி அதை நிப்பாட்டி வைக்கிறேன் என்று அதை சொல்லிட்டார் பதில். அடுத்து ஏன்ப்பா அந்த இளைஞனை கொலை பண்ண, அவன் பெற்றோர்கள் நல்ல மக்களாக இருக்காங்க, அவங்களை கெடுக்கிற விதமாக இவனுடைய நடத்த எதுவுமே சரியில்லை, அவங்களையும் வழி கெடுக்கிறதுக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான், இவன் இருந்தாண்டு அவங்களே என்ன செஞ்சிருவான், காப்பீராக்கி போடுவான், அந்த மாதிரி ஒரு கொடியவன் அவனுக்கு தெரியாதவன், அவன் இருந்தாண்டா இருக்கிற ஆளை காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நான் அவனை கொண்டு விட்டேன் இப்படின்னு விளக்கம் சொல்கிறார். இதுதான் சம்பவம். இதில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற மன்னர் பிடிக்கிறதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது, செவத்துக்களை புதைகள் இருக்கிறதெல்லாம் இவர் யார், இங்கே திடீர்னு போகிறாங்க, அது எந்த ஊர்னு தெரியாது, சோறு கூட கொடுக்கலன்னு அறிமுகம் இல்லாத ஊர், அறிமுகம் இல்லாத ஒரு ஊரில் போய்கிட்டு அந்த செவத்துக்களை புதைகள் இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் நாளைக்கு வளர்ந்து இவனை பெரிய தாய் தகப்பனாரே கெடுத்துருவாங்கிற அளவுக்கு தெரிஞ்சு அவனை கொலை பண்ணிவிட்டாருன்னா, அப்போ இதில் என்ன விளங்குறது, மகான்களுக்கு தனியான ஒரு ரகசிய ஞானம், நபிமார்களுக்கு இல்லாத ஞானம் இருக்குது. மூசா வந்து நபியான், இவர் நபி இல்லை, இவர் சாதாரண ஒரு ஆள் தான், இவர் அவுலியாவா, இவர் அவங்க இந்த குராபி கூட்டம் சொல்லக்கூடிய வாதம், அவுலியாவுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது பார்த்தீங்களா, நபிமார்களுக்கு இல்லாத ஒரு அறிவு ஞானம் அவருக்கு இருக்கிறது, மறைவானதெல்லாம் தெரிகிறது. இந்த 3 சம்பவம் ஏன் நடந்துச்சுன்னு மூசா நபிக்கு தெரியவில்லை, அவருக்கு என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்து இதிலிருந்து பெரியார்கள் மகான்கள்ங்கிறது நபிக்கு மேலேங்கிறாங்க. பெரியார்கள் மகான்கள்லாம் யாருக்கு மேலேயா, நபிக்கு மேலே. நபிக்கு கூட இந்த மாதிரி தெரியல, அவருக்கு தெரிஞ்சு போச்சே. இந்த மாதிரி ஒரு மூசா நபியுடைய சம்பவத்தை பார்த்தா சரி மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆமாம் மூசா நபிக்கு தெரியலைங்கிறது நல்லா தெரியுது, இவருக்கு எல்லாம் தெரிஞ்சு வேற இருக்குது, இவர்கிட்ட அடங்கி தான் அவர் போகிறாரு, இவர் விலைக்கு சொன்ன பிறகு தான் அவருக்கு புரியவே செய்யுது. அப்படின்னா இதில் என்ன விளங்குது, நபிமார்களை விட விஞ்ஞானிகள்னு சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதிகமான ஞானம் இருக்குது, மறைவானதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நாளைக்கு நடக்கிறதெல்லாம் தெரியும், முந்தி மறைஞ்சு பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அப்படி மேலோட்டம் பார்க்குறவனுக்கு ஒரு தடுமாற்றம் தான் வந்துடும். மூசா நபி அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது தடுமாற்றம் வந்துவிடும். இது சம்பந்தமாக முழுசாக நம்ம ஆய்வோடு பார்க்கும் பொழுது, இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது, ஆகா இவங்க சொல்லக்கூடியதுக்கு அங்கே சம்பந்தமே இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இது சம்பந்தமாக எப்படியெல்லாம் வழிகெடுக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லியாச்சு. இதற்கான விளக்கம் என்ன, இவர்கள் புரிந்து கொண்டது எப்படியெல்லாம் தவறு என்பது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை விட்டுவிட்டு அவனுடைய அடியார்களை வணங்கக்கூடியவர்கள் பல தவறான வாதங்களை எடுத்து வைத்து
அதை நியாயப்படுத்துகிறார்கள் என்பதையும் அவை எப்படியெல்லாம் தவறாக அமைந்திருக்கின்றன என்பதையும் நம்ம பார்த்து வருகிறோம். திருக்குரானிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகளிலிருந்தும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற காரியங்களுக்கு எந்த அனுமதியும் ஆதாரமும் இல்லை என்று நம்ம நிரூபிக்கும் பொழுது அவர்கள் முக்கியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னவென்று சொன்னால், மார்க்கம் ரெண்டு வகை இருக்கிறது அவங்க எடுத்து வைக்கக்கூடியது. ஒன்று சாதாரண மக்களுக்கு உரிய மார்க்கம், இன்னொன்று முக்கியமான பெருமுகர்களுக்கு, ஞானிகளுக்கு, மெஞ்ஞானிகளுக்கு உள்ள ஒரு மார்க்கம். நீங்கள் இந்த குர்ஆன் ஹதீஸ் இதெல்லாம் உங்களை மாதிரி சாதாரண மக்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு மார்க்கம். இது அல்லாமல் வேறு விதமான செய்திகள் அல்லாஹ்விடமிருந்து ஞானிகளுக்கு கிடைக்கும். ஒரே குர்ஆனில் இருக்க ஹதீஸில் இருக்கான்லாம் கேட்கக்கூடாது. ஞானிகள் உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், நிறைய செய்திகளை அவனா போடுவான். அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுவானது இல்லை, பக்குவப்பட்டங்களுக்கு உரியது. அந்த அடிப்படையில் தான் அவுலியாக்கள் மகான்களுக்கெல்லாம் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே சக்தி இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னு கேட்டால் அது மாதிரியான ஒரு ஞானம் மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் தான் நேற்று சொன்ன ஒரு ஆதாரம். மூசா நபி சம்பந்தப்பட்ட அந்த செய்தியை எதுக்கு எடுத்து வைக்கிறாங்கன்னு கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்களுக்கு அல்லாஹ்ட்டிருந்து வஹீலாம் வந்து கொண்டே இருக்கிறது. தௌராத்துங்கிற வேதத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். சிறந்த ஒரு தூதர்கள் அவங்க ஒரு ஆள். அவங்கள போய் யாருண்டே சொல்லப்படாத ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கிறங்க என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். 3 விஷயத்தை அவர் கற்றுக்கொள்கிறாரு. இந்த 3மே மூசா நபிக்கு தெரியலை, நபியா இல்லாதவருக்கு தெரியுது. நபிக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சாதாரண ஞானிகளுக்கு தெரிகிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஞானம் இருக்கத்தான் செய்கிறது. மூசா நபிக்கு வஹி மூலமாக வராத விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன செய்கிறார், அதை விளக்கம் கொடுக்குறாரு. இதெல்லாம் எதனால் அவருக்கு கிடைக்குது என்று சொன்னால், இறைவனுக்காக நம்ம அர்ப்பணித்து நம்மையே தியாகம் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு ஏற்படும். கடைசியில் என்னவாயிரும்னு கேட்டால், நம்ம நினைக்கிறதெல்லாம் அல்லாஹ் நினைக்கிறதாயிரும், அல்லாஹ் நினைக்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறதாயிரும். அது வேற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுவோம். அப்படிப்பட்டவர்கள் தான் மகான்கள். நீங்கள் அவங்கள கொண்டு போய் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் உரசி பார்க்கக்கூடாது. குர்ஆன் ஹதீஸில் உள்ளதான் சாதாரண மக்களுக்கு உரியது என்று சொல்வார்கள். இப்போ அதுக்கு ஆதாரமாக என்னென்னலாம் வைப்பார்களோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது அவங்க எதை வைக்கிறாங்க, இந்த மூசா நபி அவர்கள் அவங்க நான் தான் அறிவாளின்னு சொன்னாங்கல்ல, எனக்கு மேலே ஒரு அறிவாளி உலகத்தில் இல்லை என்று அவங்க சொன்னதற்கு தண்டிக்கிறதுக்கு தான் இந்த சம்பவம் நடக்கிறது. தண்டிக்கிறதுக்கு செய்யும்போது அல்லாஹ் எப்படி தண்டிப்பான், அவங்களுக்கு மேலே வேற ஒரு ஆளுக்கு அறிவு இருக்கிற மாதிரி காட்டி தான் தண்டிக்க முடியும். பிரச்சனை என்ன மாதிரி அவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டி இருக்கிறது, இந்த பூமியிலே உங்களுக்கு மேலே அறிவாளி யாராவது இருக்கிறாங்களா என்று ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ மூசா நபி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லைங்கிறாங்க. அப்போ நான் தான் உலகத்தில் பெரிய அறிவாளி, இப்போ நான் தான் உலகத்தில் பெரிய அறிவாளி என்று ஒரு நபி சொல்லக்கூடாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று சொல்லியிருக்கணும் என்று அல்லாஹ் அவர்களை தண்டிப்பதற்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறான். இதுதான் இந்த சம்பவத்தினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த செய்தி. புகாரியில் 4726 இருக்கிறது. அப்போ அதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, ஒரு 3 மெசேஜை ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்து, இந்த 3ஐயும் நீ காட்டி அவருக்கு மேலே விஷயம் தெரிஞ்ச ஆள் இருக்கிற நிரூபிச்சிக்க, அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 3 விஷயத்தை என்ன செய்கிறான் அல்லாஹ் அவருக்கு சொல்லி கொடுத்து, இவருக்கு சொல்லி கொடுக்காம, மூசா நபிக்கு சொல்லி கொடுக்காம அந்த மனிதருக்கு, ஹிதருங்கிற ஒரு மனிதருக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒரு சந்திப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இது தண்டிப்பதற்கு செய்யும் பொழுது இவங்களுக்கு சொல்லாது அவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா மூசா நபிக்கு இப்போ என்ன சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாம் உலகத்தில் நான் தான் பெரிய அறிவாளின்னு நினைச்சாங்கல்ல, அது தப்பு. உனக்கு தெரியாதது தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான், காட்ட நினைக்கிறான். இதனால அவர் எல்லாம் தெரிஞ்சவராக இருந்தார், ஞானியாக இருந்தார். நாளைக்கு உள்ளது, அங்கே உள்ளது, தூரத்தில் உள்ளது, செவத்துக்கு அப்பாற்புள்ள விட்டது, முன்னாடி உள்ளது, 1000 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளது, எதுவுமே அவருக்கு மறைவாக இருக்காது என்று இந்த 3 விஷயத்தை வைத்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சித்தரிக்கை பார்க்கிறார்கள். ஆனால் அந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்லேருந்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த 3 சொல்லி கொடுத்தாங்களே, அந்த 3 தவிர மற்ற விஷயங்கள் ஒன்றுமே அவருக்கு தெரியலை. இது பெரிய ஞானத்தில் இது கிடைத்து விட்டது,
அது வந்து அவங்களுடைய இறைவனுக்காக அர்ப்பணித்து கொண்டார்களே, ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைத்துன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த 3 விஷயத்தை தவிர ஏராளமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியலை. எப்படி தெரியலை? முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா, மூசா நபி வந்து உங்களோட என்னை அல்லாஹ் வர சொல்லியிருக்கிறான், உங்களோட கொஞ்ச நாள் உங்களோட நான் சீடராக ஃபாலோ அப் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளோட உனக்கு இருக்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்லை, எல்லாம் தஸ்தத்திய மைய சபுரா, என்னோட உனக்கு சகித்து கொண்டிருக்க முடியாது, நினைத்த உன்னோட ஒன்று செய்வேன், உனக்கு சகித்து கொண்டிருக்க முடியாதுன்னொடனே மூசா நபி என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் சகித்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார்னு 3 தடவையும் காட்டுறாரு. சகிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க மூசா நபி, சொன்னபடி நடந்தாங்களா? ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது உன்னை என்னப்பா செய்கிற, நீ இந்த மாதிரி செய்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ மூசா நபி அவர்கள் இதை சகித்து கொண்டு இருக்க மாட்டார்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியவில்லை. மூசா நபி சொன்னதை நம்பி கூட்டிகிட்டு போகிறார். மூசா நபி என்ன செய்கிறாங்க, நான் உன்னை சொல்ல கேட்டுக்கிட்டு இருப்பேன், வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இவர் திறப்பார், இவர் வந்து சொல்லிட்டு மீறிடுவார் அப்படின்னு சொல்லி நினைத்து அவரை தவிர்த்திருக்கணுமா இல்லையா? 3 தடவை மூசா நபி அவர்கள் இனிமேல் ஒழுங்காக நடப்பேன், இனிமேல் ஒழுங்காக நடப்பேங்கிறாங்க. அதை நம்பி கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இது அவருக்கு தெரியலை. மூசா நபி அவர்கள் நம்ம சொல்வதை மீறுவார்கள் என்கிற ஒரு நாலேஜ் அவருக்கு இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் போயிட்டாங்களா, போனவன்னு என்ன செய்கிறாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாங்க. அதாவது அந்த மீன் அடையாளமாக எல்லாம் காட்டுறான். அப்புறமேல அது மீன் குதிச்சு போனது சீடர் வந்து சொல்ல மறந்துட்டாரு. திரும்பி ஒருக்கா வந்து எந்த இடத்துலப்பா குதிச்சிச்சுன்னு, இந்த இடத்துல தான் பார்த்தா அது எத்தாப்புல என்ன செய்கிறார், ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஆடையை கொண்டு போத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்கு சலாம் சொல்கிறான். இது ஹதீஸில் வரக்கூடியது. இது புகாரியில் 4726 இந்த சம்பவத்தை விவரமாக சொல்லப்படுற சொல்கிறாங்க. அப்போ சலாம் சொன்னோன்னு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹல்பி அருளின் மின் சலாம், உங்கள் ஊர்லேயும் சலாம் சொல்கிற வழக்கம்லாம் இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும்னவுடனே இவர் இந்த ஹிலர் என்ன பண்ணுறாரு, மூசா நபிட்ட கேட்குறாரு, என்னப்பா நம்ம இங்கே நாங்கள் கூட சலாம் சொல்லிக்கிறோம், நீ யார் சலாம் சொல்கிறிய, உங்கள் ஊர்லேயும் சலாம் சொல்கிற வழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு, மண் அந்த நீ யாருன்னு கேட்குறாரு. தெரியல யாருன்னு பாருங்க. 3 விஷயத்தை நாளைக்கு உள்ளது அது என்னென்னதோ சொன்னவருக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தர் நின்று சலாம் சொல்கிறாரு, இவர் யாருங்கிறது தெரியல, நீ யாரு மண் அந்தன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, மூசா நபி ஆனால் மூசா, நான் தான் மூசா அப்படிங்கிறாங்க. அவர் கேட்குறாரு, மூசா பனி இஸ்ராயில், மூசான்னு 1000 பேர் இருப்பாங்க, பனி இஸ்ராயிலுக்கு அல்ல அனுப்புனான அந்த மூசாவான்னு கேட்குறாரு. அப்போ மூசா பனி இஸ்ராயில் கேள்விப்பட்டு தான் இருக்கார், பார்த்ததில்லை. பனி இஸ்ராயில்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மூசாங்கிற ஒரு தூதர் அனுப்பப்பட்டிருக்கார் என்கிற ஒரு செய்தி அவர் கேள்விப்பட்டிருக்கார். கேள்விப்பட்ட ஏதோ ஒரு வகையில் அறிந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியல வந்திருக்கிறது யாரு, நீ யாருன்னு கேட்குறாரு. மூசான்னு சொல்கிறாங்க. உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லாமல் இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள மூசாவா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள நாம் ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஃபமாஷானுக்க எதுக்கு நீ வந்தங்கிறாரு. நல்லா கவனிக்க, நீ எழுருங்கிறவருக்கு அனைத்து ஞானம் அப்படி திறந்து காட்டப்பட்டிருக்குமா. அவர் எல்லாத்தையும் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல பார்ப்பாராம், கீழே பார்ப்பாராம், மேலே பார்ப்பாராம். இதெல்லாம் மெஞ்ஞானத்தின் வஹீல வரக்கூடிய சில விஷயங்கள். வஹீல அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குற ரொம்ப கம்மி. இது மெஞ்ஞானத்தில் வரக்கூடியதுக்கு லிமிட்டே கிடையாது. அல்லாஹ்வுக்கு தெரிகிறதுலாம் அவருக்கு தெரியும் என்று இந்த சம்பவத்தை வைத்து என்ன செய்வாங்க, மகான்கள் சேகுமார்கள்னு கொண்டு போய் அவங்களுக்கு பெரிய தரஜா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போய் அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் கட்டி அப்புறமேல நினைஞ்சிடுறது, அவங்க வேற இவங்க வேறண்ட கடவுளாக்குறதுக்காக வேண்டி இதெல்லாம் உதவுகிறது அவர்களுக்கு. அப்போ நம்ம என்ன கவனிக்கணும், வந்த சலான் சொல்கிறாரு, எதுக்கு சலான் சொன்னோன்னே என்ன பண்ணியிருக்கேன்னு, வாங்க மூசா அவங்களும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நம்மளோட அல்ல அனுப்பி வச்சிருப்பானே உங்களை, நம்மள்ட்ட பாடுங்க, நீங்கள் ஒரு மாதிரி திமிரா பேசுனீங்கல்ல, அதுக்கு தான் இப்படிலாம் குளம் கேட்டிருக்கணுமா இல்லையா. இவர் என்ன பண்ணுறாரு, நீ யார், எந்த ஊர், மூசாண்ட 1000 மூசா இருப்பாங்க, நீ எந்த மூசா, இஸ்ரவேல் மூசாவா, ஆமாம் இஸ்ரவேல் மூசா தான், எதுக்கு வந்திருக்கேங்கிறார். அப்புறம் என்ன இருக்கிறாரு, மாஷானுக்க என்ன விஷயமா வந்திருக்கிற. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஜெயத்துக்க லித்து அல்லி மணி மிம்மா உள்ளிம் தருசுதா, அல்லாஹ் உனக்கு கற்றுத்தந்திருக்கிற விஷயத்தில் சில விஷயங்களை எனக்கு நீ கற்றுத்தரணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி தான் அல்லாஹ் சொல்லி அனுப்புனான். அதாவது நீ அவர்கிட்ட போகணும், அவருக்கு நான் கற்றுக் கொடுத்த சில விஷயங்கள் இருக்கிறது, அதை போய் கற்றுக்கிட்டு வா, அப்போ தான் நீ வந்து உலகத்தில் நான் தான் பெரிய அறிவாளி என்று சொன்னதுக்கு அது பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, அம்மா எக்விக்கு அண்ண தௌராத்தை எதிக்க, இப்போ கையில் தௌராத்தை வச்சிருக்கிற, அவர் கேட்குறாரு, கையில் தௌராத்தை வச்சிருக்கிற, உன் அண்ணல் வகையை ஏற்றிக்க, வகி வேற உனக்கு வந்துக்கிட்டே இருக்குது,
அப்புறம் 2 எழுத்து தனியாக கற்றுக்கிட போகிற அவர் கேட்குறாரு. எதுக்கு வந்து அது ஒரு விஷயமும் தெரியல இவருக்கு. இந்த அவர் யார்கிட்ட அனுப்பி வச்சானோ அவர் என்ன செய்கிறாரு, இந்த இவர் யாருங்கிறது தெரியல, பேரை சொன்னோனையும் தெரியல, எதுக்கு வந்தார்னு தெரியல. கற்றுக்கிற நீனத்துக்கு வர உனக்கு தௌராத்து வச்சுக்கிற எல்லா விஷயமும் இருக்குது, வகி இருந்துக்கிட்டு இருக்குது, அல்லாட கற்றுக்கிற வேண்டியதான், ஏன்ட்ட எதுக்கு நீ தனியாக வர்ற, இவ்வளவும் கேட்குறாரு. இது எல்லாமே புகாரியில் 4726வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இது போக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வந்து அவர் சொல்கிறார், யார் ஹிலர் சொல்கிறாரு, அதாவது இப்போ நான் சில 3 விஷயத்தை சொன்னோன்னே பெரிய எல்லாம் தெரிஞ்சாலும் நினச்சிவிடாத, சொல்லி கொடுக்குறாரு. கடைசி அந்த 3க்கு ரிசல்ட் சொல்லிவிட்டு, யா மூசா இன்னகலா இல்மின் மின் இல்மில்லாஹி அல்லமக்குல்லா, அல்லாஹ் உனக்கு கற்றுத்தந்த ஒரு ஞானம் உனக்கு இருக்கிறது, அதெல்லாம் அலமுக, அது எனக்கு தெரியாது. உனக்கு எவ்வளோ ஞானத்தை அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறான், அவ்வளோ அறிவு ஞானம் உனக்கு இருக்கிறது, அதை நான் அறிய மாட்டேன். அனா அலா இல்மின் மின் இல்மில்லா, எனக்கு அல்லாஹ்வுடைய ஞானத்திலிருந்து ஒரு சில ஞானம் வந்து அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். இன்னகலா தாலமுகு, அது நீ தெரிய மாட்ட. இவ்வளோதான். அப்போ நானும் அனைத்து தெரிஞ்சால் கிடையாது, உனக்கு தெரியாத 1-2 எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத விஷயம் நிறைய உனக்கு தெரியும் என்று சொல்லி அவரும் என்ன செய்கிறாரு, இது கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் செஞ்ச ஒரு வேலை தானே தவிர பெரிய மெஞ்ஞானமும் உலகத்தில் உள்ள அத்தனையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையே கிடையாது என்பதை இது வந்து புகாரியில் 122 வந்து 3401 4725 4726 4727 இவ்வளவுல இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம், அந்த ஹிலருங்கிறவருடைய சம்பவம் வந்து அவருக்கு பெரிய ரகசிய ஞானம் கொடுப்பதற்காக நடந்தது கிடையாது. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னால் இப்படி மேராஜில் நமக்கு ஒரு கருணை செய்வதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி 10 தடவை போயிட்டு வர சொல்லி 5 குறைச்சி கடைசியில் 50 வக்து 5 இல்லையா, அப்படி ஒரு வேலையை அல்ல ஒரு செட்டிங் மாதிரி பண்ணுவான், ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி எடுத்தவன 5 சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்லாமல் 50 வக்து ஆக்கி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து நீ மறுபடி போன்னு சொல்லி கடைசி அந்த மாதிரி செஞ்சானா இல்லையா, இப்படியாகவும் சில பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரி தான் மூசா நபியை தண்டிப்பதற்கு இது நடந்த சம்பவம் ரசூலுல்லாஹ் சொன்னால், இப்படியான ஞானம் படைத்தவர்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க என்று சொல்வதும், அந்த ஹிலர் என்பதற்கு தெரியாத ஞானமே இல்லை, அவர் வழியாக தான் அந்த மெஞ்ஞானிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் சாவாமல் இருக்கிறாருலாம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, இந்த ஹிலருங்கிறவர் சாகாமல் இருக்கிறாரு, அவர் வந்து கடலோரத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பார், ஹிலர் நபியாம், அவர் சாகவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் சாகலையாம், அவர் சுற்றிக்கிட்டே இருப்பாராம். இன்னும் சொல்ல போனால் அதில் ஒரு கதைகள்லாம் இருக்குது. இந்த முசாபா செய்வாங்கல்ல, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமில்ல, முசாபா செய்யணும். முசாபான்னு என்ன, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கையை கொடுக்குறது தான் முசாபான்னு கற்று தந்தாங்க. ஒரு ஆளுக்கும் ஒரு கையை கொடுத்து என்ன செய்யணும், கைலாக கொடுப்பது இருக்கு இல்லையா, இதுதான் முசாபகா. ஆனால் நீங்கள் தௌஹீது தவிர மற்றவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் மட்டும் மேலை நாடுகளில் மற்ற அரபு நாடுலாம் ஒத்த கை தான் கொடுப்பாங்க. நம்ம நாட்டில் எப்படி செய்வாங்கன்னா இப்படி செய்வாங்க. முசாபா பார்த்துருக்கிறீங்களா, இப்படி செய்வாங்க, 2 கை, இவ்வளோ 2 கையை கொண்டு போவாங்க, அவங்களும் 2 கையை கொண்டு வருவாங்க. இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அப்படி பண்ணும்போது சில ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், முசாபா பண்ணும்போது நம்ம கட்ட விரல் இருக்கல, வலது கை கட்ட விரல், அதை பிடிச்சி அமுக்குவாங்க. நம்மள்கிட்ட முசாபா பண்ணும்போது என்ன செய்வாங்க, அப்படியே கையை கொடுத்துக்கிட்டு எதுக்கு என்னடான்னு ஏன் இப்படி அமுக்குறியன்னு கேட்டால், அந்த ஹிலர் இருக்கார்ல அவருக்கு வந்து இந்த கட்ட விரலில் வந்து எலும்பு இருக்காதான், எல்லாம் சதையாக தான் இருக்குமா. வலது கையுடைய கட்ட விரலில் வந்து அவருக்கு என்ன இருக்காதான், எலும்பு இருக்காதான், வெறும் இறைச்சியாக தான் இருக்குமா, அதில் வந்து முழு சதையாக தான் இருக்குமா. அவர் பல தோட்டத்தில் வருவாராம். அவரை யார் வந்து முசாபா பண்ணிட்டாங்களோ அவுளியா ஆயிடுவாராம். அவுளியா ஆக்குறது எப்படித்தானா, அந்த முசாபா பண்ணும்போது அந்த கை மாட்டினுச்சுன்னு வைங்க, அவுளியா, அன்னையிலேருந்து ஒரு அவுளியா என்று அவுளியாக்கள்லாம் இவர் அவுளியா பட்டம் கொடுக்குற விருதானா. யார், இந்த ஹிலருங்கிறவர் சுற்றிக்கிட்டே இருப்பாராம். ஒவ்வொரு கூட்டங்களில் முசாபா செய்யும்போது மறந்துடாமல் கட்டவரில் அமைக்கி பாருங்க மைங்க, அமைக்கி நான் அமைக்கி பார்த்துருக்கிறத காலத்தில் அஜத்தும் பாரு சொல்லி தந்து. ஆனால் ஆதாரம் ஒன்றும் கிடையாதுக்கு. இவங்களாம் என்ன செய்கிறது, கட்டவரில் அமைக்கி பார்த்து கட்டவரில் மாட்டினுச்சுன்னு வைங்க, அந்த எலும்பு இல்லாத கட்டவரில், அதோட அவுளியா வாங்கிட்டார். வந்தவர் ஹிலர்ன்னுவாங்க. ஹிலர் வந்து பார்த்துட்டார், நான் ஹிலரை பார்த்துட்டேன், அவர் என்ன அவுளியா வாக்கிட்டு போயிட்டாருமாங்க. இப்படியாக இந்த ஹிலரை மையமாக வைத்து தான் இந்த தரிகா முரீது எல்லாத்துக்கும் பேசிக் என்னதான், இந்த குரானில் உள்ள ஒரு சம்பவத்தை வைத்து கொண்டு அவ்வளோ ஞானம் உள்ளவர் அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான். அவர் ஹயாத் நபியா வச்சிருக்கிறான். ஹயாத் நபிலாம் ஈசா நபி ஒரு ஆள் தான், அவரும் ஹயாத் நபியில் ஒரு நாள் மூத்தா போகிறார். அவர் ஒரு ஆள் தான் இப்போதைக்கு உயிராக இருக்காருன்னு சொல்லலாம். ஹிலருங்கிறவர்லாம் உயிரோடு இல்லை என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான சான்று நமக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் மக்கள்கிட்ட போதிக்கிறாங்க,
பூமியில் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் கூட 100 ஆண்டுக்கு பிறகு இருக்க மாட்டாங்கன்ட்டாங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற எல்லாருமே 100 வருஷத்தில் இறந்துருவாங்கன்ட்டாங்க. ரசூல்லா காலம் வரைக்கும் ஒரு உயிரோடு இருந்தால் கூட ரசூல்லா வந்து 100 வருஷம் மூத்தா போயிருப்பார். பொதுவாக இயற்கையாக மூத்தா போயிருப்பார். ஒரு பேச்சுக்கு ஒரு உயிரோடு இருந்தார்னு வச்சுக்கிட்டா கூட ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் திடீர்னு மக்கள்கிட்ட, இன்று யாரெல்லாம் பூமியில் உயிரோடு இருக்கிறார்களோ இவர்களில் 100வது ஆண்டு வரும் பொழுது ஒருவரும் மிச்சமாக இருக்க மாட்டார்கள், வேற ஜெனரேஷன் தான். 100 வருஷத்தில் இன்னைக்கு உசுரோடு இருக்கிற எல்லாரும் அழிந்து விடுவார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அன்னைக்கு ஹிலர் இருந்திருந்தா கூட ஹிஜ்ரி 100ல் மூத்தா போயிருப்பார். ஹிஜ்ரி 1ல் அவர் இருந்திருந்தாருன்னா என்ன, ஹிஜ்ரி 100ல் கண்டிப்பாக மூத்தா இருப்பார். இப்போ கிடையாதவர் யாரும் உயிரோட பூமியில் ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டாங்க. ஈசா நபியை கட்டுப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பூமியில் உயிரோடு இருப்பவர்களில் யாரும் 100 ஆண்டுக்கு பிறகு உயிரோடு இருக்க மாட்டார்கள் ரசூல்லா சொன்னாங்க. அப்போ ஹயாத் நபி ஹிலர் நபின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு என்ன செய்யறது, ஹிலர்னா பச்சைன்னு வேறு அர்த்தமா, அதுலாம் பல விதமான ஒரு கட்டுக்கதையெல்லாம் கட்டிக்கிட்டு பச்சை பச்சைன்னு கலரை பச்சையாக இருப்பாராம். அவர் கலரே எப்படி இருப்பாராம், பச்சை கலராக தான் இருப்பாராம். பச்சை கலராக இருந்தால் ஒரு மனிதனுக்கு உரிய கலராது, அது பார்க்குற மாதிரி இருக்குமா, அது நல்லா வச்சு இருக்குமா, அப்படிலாம் ஒரு கதையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறார்கள். அப்போ வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது மூசா நீ என்ன விளைவிக்கிறனே, இவருக்கே அவ்வளோ விஷயம் தெரியலை. எல்லா ஞானமும் அப்படி அனைத்தும் அவருக்கு கண்ணாடி மாதிரி தெரியும் என்று இருக்குமையானால் வந்தவர் யார், எதுக்கு வந்தார், பேர் என்ன, ஒன்றுமே என்ன செய்யலை இல்லை. இன்னொரு அறிவிப்பில் அன்னாபி அருளிக்க சலாம், உங்கள் ஊரில் எப்படி சலாம்லாம் எப்படி யார் சொல்லி தந்தா அப்படின்லாம் கேட்பார். அப்போ நான் தான் இப்போ நபிப்பா எனக்கு அல்லாட்டிருந்து வகி வந்திருக்குப்பா, அவர் என்ன செய்வார், அதெல்லாம் மூசா நபி அறிமுகப்படுத்துவாங்க என்றதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான சமாச்சாரங்களை சொல்லி கொண்டு அவுலியாக்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு நிரூபிப்பார்களே தவிர குர்ஆன்லேருந்து காட்ட மாட்டார்கள்.